பொங்கல் பண்டிகை முன்னிட்டு வரும் பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அலைமோதி வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். அங்கு பொதுமக்களின் கூட்டம் குறித்த முழு விவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை அருகே இருக்கக்கூடிய கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மக்கள் அதிக அளவில் தென் மாவட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடியுது. பொங்கல் பண்டிகைக்காக ஏற்கனவே முன்பதிவு செய்த மக்களும் அதே போல் தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக ஏராளமான பயணிகள் முன்பதிவு செய்த மக்களும் அதே போல் ஏராளமான ஒரே நேரத்தில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து அதிகமாக வந்திருக்காங்க. இதனால் மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை எஸ்இடிசி கிட்ட அனைத்து அரசு பேருந்துகளும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்துகள் தான் தென் மாவட்டத்துக்கு செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியுது. இருக்கக்கூடிய பயணிட்டு பேசுவோம். சார், இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க, இங்கே முன்பதிவு பண்ணி போகிறீங்களா இல்லைனா எப்படி கூட்டம் எப்படி இருக்குது? நாங்கள் அன்ரிசர்வ்டு தான் சார். அன்ரிசர்வ்டு தான் சார். ஆனால் ஏறினோம்னா ஏறிடலாம். நிறையா பஸ் இங்கே கிடக்குது. ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்குது. இப்போ நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் ஓஎம்ஆர் சைட்லேருந்து இங்கே வரேன். இங்கே முன்னாடி கோயம்பேடோட இப்போ இது பரவாயில்ல. கோயம்பேடு போய் நின்னோம்னா ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்தால் டக்குன்னு பஸ்ஸு கிடைக்குது. ஆனால் க்ரௌட் அதிகமாக இருக்குது. ஆனால் புக் பண்ணல. நாங்கள் அன்ரிசர்வ்டு தான், கிடைக்குது நிறையா பஸ்ஸு. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இங்கே கூட்டம் எப்படி இருக்குது? ப்ரோ, நாங்கள் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி படிக்கிறோம். நாங்கள் ஓஎம்ஆர் ரோடு தான், ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வரோம். எங்களுக்கு கன்னியாகுமரி ஊருக்கு போகணும். நாங்கள் ஆக்சுவலாக கோயம்பேடில் தான் பஸ் ஏறுவோம் எப்போவுமே. இப்போ நாங்கள் கேளம்பாக்கத்தில் பஸ் ஏற வந்திருக்கோம். எங்களுக்கு கோயம்பேடு போகிறதுனால டிராஃபிக் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போகிறதுக்கு. அதனால் நான் சில டைம் பஸ்ஸே மிஸ் பண்ணுவோம். இங்கே எங்களுக்கு கேளம்பாக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பஸ் ஸ்டாண்டும் நிறைய பஸ் இருக்குது. அதனால் ஈஸியாக எங்களால் ஊருக்கு போக முடியுது. நீங்கள் எங்கே இருக்கீங்க? முதல் முறையாக கிளாம்பாக்கம் பேருந்துகள் திறக்கப்பட்டு பொங்கலுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து அரசு பேருந்து வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேருந்தில் வந்திருக்கீங்களா? எப்படி பேருந்து? நான் இதான் முதல் தடவை வந்திருக்கேன். எப்பவுமே பார்த்தோம்னா கோயம்பேடுலேருந்து கிளம்பி வந்தால் பெருங்குளத்தூர் தாண்டி போகிறதுக்கே 1.5-2 மணி நேரம் ஆயிரும். அதுக்கே ரொம்ப இதான இருக்கும். இப்போ இது ஈஸியாக இங்கிட்டு நான் கிளம்பாக்கத்தில் சுற்றுவாத்தில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் வசதியில் கூட இங்கே கூட வந்துடலாம். வந்துட்டு இது கூட தாண்டி போயிடலாம். இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நல்லா பெருசாக நீட் அண்ட் க்ளீனாக தான் கட்டியிருக்காங்க. அனுப்பலாம். நீங்கள் எவ்வளோ நம்ம வெயிட் பண்ணுறீங்க பஸ்ஸுக்கு? முன்பதிவு பண்ணி வந்திருக்கீங்களா? இல்லை அன்ரிசர்வ்டு தான். ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. போய் பஸ்ஸை பிடிக்கிறதுலேயே கூட்டம் வந்துடுது. ஐ மீன்ஸ் ஃபெஸ்டிவல் டைமுங்கிறதுனால கூட்டம் அப்படி இருக்கலாம். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா சென்னையில் கடும் ஒரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பதன் காரணமாக இந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து திறக்கப்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டு முதல் முறையாக பொங்கலுக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டத்துக்கு அதிகமாக பேருந்து வைக்கப்படுறாங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்சி இது போன்ற மாவட்டங்களை பொறுத்தவரை இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அதிகமாக இயக்கப்படுறாங்க. வழக்கமாக பார்த்தோன்னா கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 2100 அரசு பேருந்துகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுவாங்க. ஆனால் இருந்தாலும் கூட இந்த பேருந்து கூடுதலாக 901 பேருந்துகள் இயக்கப்படுறாங்க. அதே போல் எம்டிசி பேருந்துகளும் பார்த்தா வழக்கத்துக்கு மாறாக கூடுதலாக ஒரு 400 பேருந்து இருக்கிறாங்க. எனவே பொங்கலுக்காக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஒரே நேரத்தில் மக்கள் தென் மாவட்டத்தை நோக்கி படையெடுப்பதன் காரணமாக இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகின்றது. சூரியராஜன், பொங்கல் பண்டிகை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இன்று முதல் இயக்கப்பட்டிருக்கு, அது குறித்தும் சொல்லுங்க. கண்டிப்பாக, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா பொங்கல் பண்டிகைக்காக சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலும் சரி, அதே போல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் சரி இன்று முதலே சிறப்பு பேருந்துகள் முதல் கட்டமாக இன்று காலை முதலே துவங்கி தற்போது வரை இயக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை பார்த்தோன்னா சிறப்பு பேருந்துகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 901 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கமாக இயக்கக்கூடிய பேருந்துகள் 2100 அரசு பேருந்துகள். அதாவது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பார்த்தோன்னா திருச்சி, சேலம், திருவண்ணாமலை, அதே போல் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி என இந்த கிளாம்பாக்கத்திலிருந்து தான் தென் மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய அனைத்து விரைவு பேருந்துகள் இந்த கிளாம்பாக்கம் பேருந்தில் தான் இயக்கப்படுவாங்க. ஆனால் இருந்தாலும் கூட பொங்கலுக்காக மக்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்பாகவே ஏற்கனவே முன்பதிவு செய்யப்பட்ட மக்களும் அதே போல் முன்பதிவு செய்யாதக்கூடிய மக்கள் ஒரே நேரத்தில் தான் இந்த கிளாம்பாக்கம் பேருந்தில் குழுவிந்திருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த சிறப்பு பேருந்துகள் பார்த்தோன்னா கூடுதலாக 901 பேருந்து இயக்கப்படுறாங்க. எனவே மக்கள் கூட்டம் என்பது ஒரே நேரத்தில் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்ததன் காரணமாக தான் பயணிகள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் சிறப்பு பேருந்துகள் மூலமாக மக்கள் அனைவருமே இந்த கிளாம்பாக்கம் பேருந்திலிருந்து சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படும். தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.